ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு உச்ச நீச்ச குரு பகவான் ராசி கட்டத்தில் உச்சமாகவும் நவம்ச கட்டத்தில் நீச்சமாகவும், அதாவது ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை ராசி கட்டத்தில் குரு உச்சமாகவும் நவம்ச கட்டத்தில் நீச்சமாகவும் இந்த அமைப்பில் பிறக்கக்கூடியவர்கள் கோடியில் சில பேர் தான். உலக மக்களில் கோடியில் சில பேராக தான் இருப்பாங்க. ஆவணி மாதம் 10 முதல் ஆவணி மாதம் 26 வரை நவம்ச கட்டத்தில் குரு நீச்சம். ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை நவம்ச கட்டத்தில் கும்பம் ராசியில் செல்வார். புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை மீனம் ராசியில் குரு ஆட்சி பெற்று செல்வார். ராசி கட்டத்தில் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3, 4ஆம் பாதம். நவம்ச கட்டத்தில் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 வீடுகளை அடுத்த 55 நாட்கள் குரு சஞ்சாரம் செய்வார். இதன் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 7, 10ஆம் அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் குரு உச்சமாக செல்கிறார். உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் செல்வது, அவர் 9ஆம் பார்வையால் 4ஆம் வீட்டை பார்வை செய்வது, வண்டி வாகன தொழில், வீடு, நிலம், சொத்து இதன் வழியில் வளர்ச்சிகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம் உங்களுக்கு கிடைப்பது குறைவுதான். ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை நவம்ச கட்டத்தில் 2ஆவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு வரும்போது அதிக பணம், நல்ல சம்பாத்தியம், குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, பணம், பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். நவம்ச கட்டத்தில் 2ஆவது வீட்டில் குரு வந்தால் உங்களுக்கு பணம், பொருளாதார நிலை, குடும்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் பிரபலமாகலாம். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். உங்கள் வாக்கு பலிதமாகும். ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை குரு உச்ச நீச்சமாக செல்லும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஏதாவது நல்லது செஞ்சால் தானே குரு நமக்கு நல்லது செய்யும். குரு பகவான் அப்படின்னாலே முதல்ல பெற்றோர்கள், அப்பா அம்மா, அதன் பிறகுதான் பெரியவர்கள், ஆசிரியர்கள். குரு அப்படின்னாலே மரியாதை பார்க்கக்கூடியது. மரியாதை இல்லாத இடத்துல குரு நிற்காது. குருவை பங்கப்படுத்தினால், குருவை கேவலப்படுத்தினால், குருவுக்கு மரியாதை தரலனா குரு நம்முடைய வீட்டில் தங்காது. அப்போ பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு, உங்களுக்கு ஆலோசனை வழிகாட்டக்கூடியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். வாடாங்கிறது, போடாங்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். உச்ச நீச்ச குரு அடுத்த 55 நாட்கள் செல்லும்போது தனுசு ராசி என்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்களிடம் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டு அவங்களிடம் சாபம் வாங்கினா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? அதை நீங்கள் இரவுல படுத்து தூங்கும்போது யோசித்து பாருங்கள். பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கல, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கல, அவங்க மனம் நம்மளை சாபம் விட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. இதுதான் கலியுகம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நவம்ச கட்டத்தில் 2ஆவது வீட்டிலே குரு நீச்சமாக செல்லும்போது பெற்றோர்கள், பெரியோர்கள், உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களிடம் நீங்கள் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள், பெரியோர்கள், வழிகாட்டக்கூடியவர்களை
மன வேதனைப்படுத்துகிற மாதிரி, அவங்களோட சாபம் வாங்குற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. ஆவணி மாதம் 26 முதல் நாம்ச கட்டத்தில் கும்பராசியில் குரு செல்வார். கும்பத்தில் குரு செல்லும் போது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். உங்கள் பயண போக்குவரத்தில் சில இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம். சிலருக்கு இளைஞர்களுக்கு காதல் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்ன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதாவது ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் காதல் விவகாரங்கள் மூலம் இரு குடும்பங்களுக்குள் சண்டை கட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். நாம்ச கட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே குரு செல்லும் போது தங்க நகை எடுக்கலாம். தங்க நகை வாங்கணும் அப்படின்னு பணம் சேர்த்தி கொண்டிருப்பவர்கள் பணம் சேர்த்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13க்குள் தங்க நகை வாங்குவீங்க. புதிதாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் குரு ஆட்சியாக செல்வார். ராசி கட்டத்தில் குரு உச்சம், நாம்ச கட்டத்தில் ஆட்சி. தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயார் வழியில் உங்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து உண்டு. தாயார் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்கள் பேரில் வரும். அம்மாவுக்கும் மகனுக்கும், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதோ சண்டை சச்சரவு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஒற்றுமை ஆகலாம். நாம்ச கட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே குருபகவான் ஆட்சியாக செல்லும் போது சிலருக்கு சொந்த பந்த உறவுகளிடம், மாம மச்சனர்களிடம் ஒரு பகை, விரோதம், சண்டை சச்சரவு, உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் ஒரு ஒற்றுமையில்லாத தன்மை, சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசி கட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. எது நல்லது, எது கெட்டது, அதை நாமளே யூகித்து செயல்பட்டால் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு உச்சமாக நின்று நாம்ச கட்டத்தில் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் அடுத்த 55 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். இப்போ இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்யுங்க. மகான்களுடைய தரிசனம் செய்யுங்கள். சாமியார்கள், சன்னியாசிகள், துறவிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்க. ஒருவேளை சாப்பாடுனாச்சும் வாங்கி கொடுங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே குரு அமர்ந்து உச்சமாக நின்று நாமச கட்டத்தில் 2, 3, 4ஆம் வீட்டை இயக்கும் போது பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்களை மனம் வேதனைப்படுற மாதிரி செய்து விடாதீர்கள். அவங்களிடம் சாபங்க வாங்கிடாதீங்க. அப்புறமேட்டு வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.